எல்லோருக்கும் வணக்கம். பக்தர்களுக்காக பாலம் அமைத்த விட்டலன், அதை இந்த கதை மூலம் அறியலாம். சாந்தோபா பவார் என்ற ஒரு சிறந்த விட்டலன் பக்தர் வாழ்ந்து வந்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவரை குருவாக கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களிடம் சொல்வார், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், விட்டலா விட்டலா என்று அவனை உள்ளன்போடு நினைக்க வேண்டும். வாழ்க்கை பிரச்சனைகள் எதுவாகினும் அவற்றிலிருந்து உன்னை விடுவிக்கும் விட்டலன் நாமம் ஒன்றே உறுதுணை என்று போதித்தவர். இதை கண்கூடாக அனுபவித்தவர்களும் இருந்தார்கள். அவர் இருந்த கிராமம் விட்டலன் இருந்த பண்டரிபுரத்தில் இருந்து வெகு தூரமாக இருந்தது. சில நாட்கள் நடந்து சென்றால்தான் கோவிலை அடைய முடியும். சந்திரபாகா நதிக்கு அக்கறைக்கு சென்றால்தான் விட்டலனின் தரிசனம் கிடைக்கும். ஒரு சமயம் அவரும் அவருடைய பக்தர்கள் குழுவும் சேர்ந்து விட்டலனை தரிசிக்க கிளம்பினார்கள். போகும் வழியெல்லாம் விட்டலனின் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை செய்து கொண்டு போனார்கள். 3 நாள் நடந்து பண்டரிபுரம் போனார்கள். சந்திரபாகா நதியை கடக்க வேண்டும். அப்போது வானம் இருண்டு கொண்டிருந்தது. மழை பெய்ய ஆரம்பித்தது. அடைமழை விடாது பெய்ய எப்படி மேற்கொண்டு செல்வது என்று பக்தர்கள் கலங்கினார்கள். விட்டலனை நோக்கி போகிறோம், இடையூறுகள் எதையும் லட்சியம் பண்ண வேண்டாம், விட்டலன் நம்மை ஜாக்கிரதையாக கூட்டி செல்வார், நடப்போம் என்று சாந்தோபா தைரியம் கொடுத்தார். அப்போது சந்திரபாகா நதி வந்துவிட்டது. வெள்ளம் கரை புரண்டோடியது. பேர் இரைச்சலுடன் நதியில் வேகமாக நீர் ஓடியது. அந்த காலத்தில் நதியை கடக்க பாலம் எதுவும் கிடையாது. சிறு படகுகள் தான் செல்லும். அவை வெள்ளத்தில் செல்லாது. நீர் வடிந்த பிறகே நதியை கடக்க முடியும். இடைவிடாத மழை இன்னும் 1 வாரம் விடாது போல் இருக்கிறதே என்று பக்தர்கள் சோகமுற்றார்கள். விட்டலா வழிகாட்டு என்று வேண்டினார்கள். சாந்தோபாவின் அபங்கங்களை பாட ஆரம்பித்தார்கள். அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. எதிரே நதியில் ஒரு பாலமும் 2 கரையும் இணைந்து தென்பட்டது. அப்போது ஒரு அசரீரி கேட்டது. சாந்தோபா, என்ன தயக்கம், மற்ற பக்தர்களோடு கடந்து வா என்றது அந்த குரல். பக்தர்கள் அனைவரும் விட்டலா விட்டலா பாண்டுரங்கா பண்டரிநாதா என்று மனதிலிருந்து நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி அந்த பாலத்தின் மீதேறி நதியை கடந்தார்கள். அவர்கள் பின்னே கடைசியாக சாந்தோபாவும் நதியை கடந்தார். பக்தர்களின் ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை. அக்கறைக்கு சென்ற பின் சாந்தோபா நதியை பார்த்தபோதுதான் உணர்ந்தார், தாங்கள் நடந்து வந்தது ஒரு பாலத்தின் மீது அல்ல, ஸ்ரீமன் நாராயணன் மிகப்பெரிய கூர்மமாக எடுத்த அவதாரத்தின் மறு உருவம் போன்ற ஒரு பெரிய ஆமையின் முதுகு என்று. பக்தி பரவசத்தில் விட்டலனின் கருணையில் திளைத்தார். அவர் கண்களில் இருந்து பெருகிய ஆனந்த கண்ணீர் அந்த ஆற்று பிரவாகத்தை காட்டிலும் அதிகமாக இருந்தது. அவருடைய அருளால் மழையும் சற்றென்று நின்றுவிட்டது. அனைவரும் விட்டலனின் ஆலயத்திற்குள் நுழைந்து கண்கொள்ளா திவ்ய தரிசனத்தை பெற்றார்கள். இடுப்பில் கை கட்டி அவர்கள் அனைவருக்கும் முகமலர்ச்சியுடன் புன்சிரிப்புடன் விட்டலன் தரிசனம் கொடுத்தார். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? வாழ்க்கையில் எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை சரி செய்து பகவான் விட்டலனை காத்து அருள்வார். அதனால் நாமும் பகவான் விட்டலனை நினைத்து அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும், நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். ஓம் பக்தவரதாய வித்மஹே பாண்டுரங்காய தீமஹி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதயாத்.